சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சியை காண பல்லாயிரக்கணக்கான வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரம் செய்யப்பட்டுள்ளன. கள தகவலுடைய நேரானுடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் எவ்வளவு பேர் வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது, எது போன்ற போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு? தேவபுரியின் விமான சாகச நிகழ்ச்சியானது நாளை காலை 11 மணிக்கு தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில அதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு போலீசார் மிக தீவிரமாக மெரினா கடற்கரையில செய்யப்பட்டு வரதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மெரினா கடற்கரையினுடைய இந்த பரப்பளவு கிட்டத்தட்ட பட்டினம்பாக்கம் வரைக்கும் நம்ம 3.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு தற்போது இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பா இந்த விவேகானந்தரனுடைய இல்லம் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மட்டும் அதிகப்படியான மக்கள் கூடுவாங்க காரணத்திற்காக முழுமையாக தடுப்பு வேலிகள் கிட்டத்தட்ட ஒரு கேலரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் என்ற விதத்தில் இந்த பகுதி முழுக்க தற்பொழுது அந்த வியூ கேலரி அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் இருக்கிறது. குறிப்பா இந்த காமராஜர் சாலையை பொதுமக்கள் யாரும் பயன்படுத்த முடியாது, அவர்கள் நடந்து மட்டுமே உள்ளே வருவதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. விவிஐபி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு மட்டுமே இந்த நீல நிற பாஸ் கொடுக்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்மளுடைய பிரசிடென்சி காலேஜ் அதே போல இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் அந்த பார்க்கிங் ஏரியாக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி குறிப்பாக பல்வேறு சாலைகள்ல குறிப்பா நம்ம திருவான்மியூர்ல இருந்து பாரிஸ் நோக்கி செல்லக்கூடியவங்க இந்த ரோடு பயன்படுத்த முடியாது, காமராஜர் சாலையை பயன்படுத்த முடியாது. அதே போல பாரிஸ்ல இருந்து அடையார் திருவான்மியூர் செல்லக்கூடியவங்க இதே பகுதி மீண்டும் இருவழி மார்க்கமும் பயன்படுத்த முடியாது. ஆனால் அதற்கு பதிலாக வாலாஜா சாலை வழியாக அவர்கள் இந்த வியூ கேலரிக்கு வருவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டி தீவுத்திடல், அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நம்மளுடைய கலைவாணர் அரங்கம் இது போன்ற இடங்கள்ல 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பிரம்மாண்டமான அந்த பார்க்கிங் ஏரியாக்கள் செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளே வரக்கூடிய நபர்கள் கட்டாயம் ஒரு கொடை அதே போல கேப் இதெல்லாம் எடுத்துட்டு வரணும். ஏன்னா கடுமையான வெயில் இன்னைக்கு காலையிலே நம்மளால பார்க்க முடிகிறது. நாளை காலை 11 மணிலிருந்து 1 மணி அப்படிங்கறதுனால உச்சபட்சமான அந்த வெயில் நேரம் அப்படிங்கறதுனால கடுமையான வெயில் இருக்கும். எனவே குடிநீர் கட்டாயம் எடுத்துட்டு வரணும், அதே போல கொடை எடுத்துட்டு வரணும், கண்ணாடி எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் இருந்தா இந்த சாகச நிகழ்ச்சியை ரொம்ப ஆர்வத்தோட பார்க்க முடியும். அதே போல இந்த பகுதியை பொறுத்தவரைக்கு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் செஞ்சிருக்கிறாங்க. உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கும் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பெரிய டேங்குகள்ல தண்ணீர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்கள்ல வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை வாட்டர் கேன்ல எடுத்துட்டு வராதவங்க அந்த தண்ணீரை பயன்படுத்திக்கலாம். இது போன்ற பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா இங்க வியூ கேலரி குறிப்பாக ஆர்மி ஆபீசர்ஸ் அதே போல நேவி ஏர்போர்ஸ் உள்ளிட்ட ஆபீசர்ஸ்க்காக தனியாக பிரத்யேகமான வியூ கேலரி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுக்க நீங்க எங்க இருந்தாலும் இந்த ஏர்போர்ஸினுடைய அந்த சாகச நிகழ்ச்சியை ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். அந்த விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.